இப்போ சைக்காலஜி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, அப்ராட் கண்ட்ரீஸ்ல போய் மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி பண்றதுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸ் பார்க்கலாம், என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அண்ட் அதனால என்ன ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து குளோபலி லீடிங் இன் சைக்காலஜி. ஸோ அதில் என்னென்ன டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அண்ட் பெர்க்லி. இந்த யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷனும் தராங்க. என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, இது மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரபிஸ்ட் ஆகலாம் அண்ட் வந்து கவுன்சிலர் ஆகலாம், ரிசர்ச்சராக கூட ஆகலாம் இந்த ரிசர்ச் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம். செகண்ட் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா யூகே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற சைக்காலஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அண்ட் அது வந்து குளோபலி ரெகக்னைஸ்டாக இருக்கும். அண்ட் டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், கிங்ஸ் காலேஜ் லண்டன். அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்டல் ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம், கிளினிக்கல் ஹெல்த் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம் அண்ட் ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் வந்து அங்கே இருக்க ஸ்கோப். தேர்ட் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்க டாப் யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன், யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி. இங்கே என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து அதிகம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் அப்ளைட் சைக்காலஜி கோர்ஸ்க்கு வந்து அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஹெல்த் சைக்காலஜி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இன்க்ளூட் ஆகிருக்கு. இது மாதிரி நிறையா இன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் தென் அது முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டாரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. இது போக நிறைய செக்டார்ஸ்லேயும் ஸ்கோப் இருக்குது. ஃபோர்த் எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா கனடாவில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக இன்டர்ன்ஷிப், ரிசர்ச், இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். தென் அங்குள்ள டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா. அண்ட் அங்கே என்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்காலஜிஸ்ட் ஆகலாம் அண்ட் ஸ்கூல் கவுன்சிலர் கூட ஆகலாம், தென் வந்து ரிசர்ச்சராகவும் ஆகலாம். ஃபைனலாக எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த லீடிங் ஃபார் சைக்காலஜி. அவங்க எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ சைக்காலஜி அண்ட் சைக்கோ தெரப்பி. தென் டாப் யூனிவர்சிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெனீவா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிச். இது மாதிரி டாப் யூனிவர்சிட்டிஸ் அங்கே இருக்குது. அண்ட் அங்குள்ள ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டர், ஹாஸ்பிட்டல் செக்டர் அண்ட் ரிசர்ச், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அங்கே உள்ள ஸ்கோப் இருக்குது. தென் தனியாக போய் நீங்கள் ப்ராக்டிஸ் கூட எடுக்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா கான்டாக்ட் வைப்டு ஸ்டடி அப்ராட். தேங்க்யூ.